2023 ஆட்டோ எக்ஸ்போவோட ஃபுல் கவரேஜை கொண்டு வர எக்ஸ்க்ளூசிவாக எல்லா கான்டென்ட்டும் கொண்டு வர ஒரே தமிழ் சேனல் நம்ம சேனல் தான். நான் சுரேந்தர், ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர் கிட்ட இருந்து காசன் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் நியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டாடா கர்வ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கர்வ் என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷமே கர்வை டாடா வந்து ஒரு கான்செப்சுவல் ஃபார்மில் கொண்டு வந்தாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு பிராண்ட் வந்து ஒரு கான்செப்டை காமிச்சாங்கன்னா அதிலிருந்து மோஸ்ட்லியும் ப்ரொடக்ஷன் மாடல் வரும். ஸோ கர்வ் வந்து காமிச்சு ப்ராப்ளி ஒரு 7-8 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து டாடா அதோட நியர் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இந்த வருஷம் டாட்டாவோட ஷோகேஸஸ்லேயே வச்சு ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு வண்டியாக இருந்துச்சு. இந்த ஒரு வண்டியை மட்டும் டாட்டா ஷோகேஸ் பண்ணாங்க. இவங்க வந்து ஹாரியர் ரிவ்யூ ஷோகேஸ் பண்ணாங்க, அவென்யா கான்செப்ட்டு, அப்புறம் ஆல்ட்ரஸ் சிஎன்ஜி, பன்ச் சிஎன்ஜி, ஆல்ட்ரஸோட ரேசர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கர்வ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ கர்வ் வந்து ப்ரோட்டோடைப் ஃபார்மில் இருந்து இப்போ இருக்கிற ப்ரோட்டோடைப், அதாவது இப்போது ஆட்டோ எக்ஸ்போ டிஸ்பிளே இருக்கிற ப்ரோட்டோடைப் வந்து கான்செப்ட்ன்றது நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. ஸோ ப்ரொடக்ஷன் மாடல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக லான்ச் ஆகுது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ரோட்டோடைப்பில் ஒரு 80-85% ப்ரொடக்ஷன் மாடலில் வரும், ஓகேவா? ஸோ இது இப்போ இருக்கிற மாடலே கம்ப்ளீட்டாக வராது, பட் இதில் வந்து 80-85% கண்டிப்பாக வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டோ எக்ஸ்போவில் டாட்டாவோட கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நெக்ஸானுக்கு ஆர் ஈவன் வந்து ஆல்ட்ரஸ்க்கு அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. அதில் இருந்தால் வந்து ப்ரொடக்ஷன் மாடல்ஸ் தான் இந்த வண்டியெல்லாம். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கர்வ். ஏன்னா கர்வ் வந்து டாட்டாவோட டிசைன் ஃபிலாசபியில் அடுத்த ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கு. ஸோ இது பேசிக்லி ஒரு மிட் சைஸ் 5-சீட்டர் எஸ்யூவி, சரிங்களா? ஸோ இந்த வண்டி ஒரு 4.3 மீட்டர்ஸ் லென்த் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டி எந்தெந்த வண்டியை ரைவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டோஸ், ஃபோக்ஸ்வாகன் டைகன், ஸ்கோடா குஷாக், மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா, டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர், இந்த மாதிரி இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் ரைவல் பண்ண போகுது. இந்த வண்டி ஹாரியருக்கும் இந்த வண்டிக்கும் ப்ரைஸஸ் ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல வந்து கோயின்சைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. நெக்ஸானுக்கு மேலே இந்த வண்டி பொசிஷன் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜின் 120 PS ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆர் அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இன்ஜின் சேம் நெக்ஸானில் இருக்கிற அந்த 3 சிலிண்டர் டர்போ யூனிட் தான். ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே ஆஃபர் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கர்வ் தான் டாட்டாவோட அடுத்த ஒரு புது டிசைன் டைரக்ஷனை கொண்டு வர்றதுக்காக முதல்ல வரப்போகிற ஒரு மாடல், சரிங்களா? இனிமேல் வரப்போகிற டிசைன் லாங்குவேஜ் அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா நியூ டிஜிட்டல் டிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த கர்வ் ப்ரோட்டோடைப் வந்து ஒரு மெட்டாலிக் ரெட் பாடி கலரில் வந்து காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஹரிசாண்டல் எல்இடி லைட் ஸ்ட்ரிப் வந்து இந்த பானட்டுக்கு கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான அசம்பிளியில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஏரன் டேக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ஏரன் டேக் கொடுத்துருக்காங்க, பம்பரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெக்ஸகனல் பிளாக் மெஷின் தெரியுது. இதெல்லாமே வந்து கான்செப்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன விஷயங்கள். அப்புறம் பானட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக ஸ்லீக்காக ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படியும் வந்து இந்த கான்செப்டில் இருக்கிறது ஒரு 18 இன்ச்சஸ் அந்த மாதிரி, பட் ப்ரொடக்ஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 இன்ச் அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் நல்ல திக்கான பிளாக் வீல் ஆர்ச் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஹைலைட் இந்த வண்டியோட என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் லைனுங்க. நல்ல இந்த கூப்பே ஷேப்பில் இருக்கிற மாதிரி ரூஃப் லைன் கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா நல்ல எஜியான ப்ரொஃபைல் இருக்குது. ராப் அரவுண்ட் எல்இடி டைல் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் குளோபல் கூப்பேஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாச் பேக் ஸ்டைலிங்கும் ஒரு கூப்பே கிராஸ் ஓவருக்கு ஏற்ற ஸ்டைலிங்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ரியர்லேருந்து பார்க்க இந்த வண்டி ஆக்சுவலி ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த ஐசி வெர்ஷன் வந்து டாட்டா என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ரோபஸ்டான அப்பீல் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஹையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க இந்த வண்டியில். ஸோ ஓரளவுக்கு மைல்டு ஆஃப் ரோடிங்க்கு வந்து ஏற்ற மாதிரி இந்த வண்டி கொடுப்பாங்க. நல்ல இன்டீரியர் ஸ்பேஸும் வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டி இருக்கும். ஸோ இது பேசிக்கலி என்ன பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்குன்னா நெக்ஸானோட பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து X1 பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணி ஒரு மாடர்னான ஒரு 5-சீட்டர் எஸ்யூவிக்காக மாடிஃபை பண்ணி இந்த வண்டியில் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ பை த லுக்ஸ் ஆஃப் இட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் வந்து
இன்டீரியர் வந்து ரொம்ப மாடர்னான நல்ல ஃபீச்சர் பேக் இன்டீரியராக கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஹேரியரில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுப்பாங்க. அடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த வண்டியில் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. அடுத்த வருஷம் ப்ரொடக்ஷன் மாடல் வரும்போது ஆர் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ஸ்பை ஷாட்ஸ் எல்லாம் வரும்போது தான் வந்து அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரியும். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன் இந்த ப்ராடக்ட்டை இப்படி பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 80 to 85% இந்த வண்டியோட இந்த ஷோகேஸ் பண்ணப்பட்ட ப்ரோட்டோடைப் வந்து ப்ரொடக்ஷன் மாடல் ஆச்சுன்னா இந்த வண்டி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. ஏன்னா நெக்ஸான் அந்த மாதிரி தான் ஆச்சு. 45X கான்செப்ட்னு வந்து கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து டிரைவ் பண்ணிப்பட்டு அவங்களுக்கு ஆல்ட்ரஸ் வந்துச்சு, பஞ்ச் வந்துச்சு. அதெல்லாமே வந்து சூப்பரான லுக்ஸோடு இருக்கிற கார்ஸ். இந்த வண்டியும் அப்படி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நம்ம நிறையா ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து சேட் பண்ணலாம் கமெண்ட்ஸில். See you all again. Take care. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.